எல்லாருக்குமே நம்ம நினச்சது, நம்ம ஆசைப்படுறது எல்லாமே நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். பட்டு அதை எப்படி அடையிறது இல்லை அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த உலகம் எதை வச்சு இயங்குது அப்படிங்கிறது நம்ம நிறையா தெரிஞ்சிருப்போம். அதில் ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா அதுதான் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈர்ப்பு விதி. ஒத்தவை தன்னை ஒத்தவற்றையே சாரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மேக்னெட் எப்படி ஒரு இரும்பை அட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிறது. பட் ஒரு மேக்னெட் ஒரு இரும்பை அட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம், தெரிஞ்சிருப்போம். ஆனால் அது எப்படி அட்ராக்ட் பண்ணுதுன்னு வேணால் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த ரெண்டு அட்ராக்ஷனும் நடக்குதுங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருந்தாலும், அதுக்குள்ளே உள்ள ரியாக்ஷன் என்னங்கிறது நம்ம கண்ணுக்குள்ளே தெரியாமல் இருந்தாலும், ஆனால் அது ஈர்க்கப்படுறது உண்மை தானே, அதில் எந்த மாற்றம் இல்லையே. ஸோ நீங்கள் என்னவாக விரும்புகிறீங்க? நம்ம ஒரு மல்டி மில்லியனர் ஆகணும், இல்லை என் பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், நான் என் ஸ்டடீஸில் ரொம்ப அச்சீவபுளாக இருக்கணும், இல்லை நான் பெரிய டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஒரு பொலிட்டீஷியன் ஆகணும், மியூசிஷியன் ஆகணும், இல்லை டைரக்டர் ஆகணும், இல்லை பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கணும், இல்லை நல்ல மென்டாராக இருக்கணும். ஸோ நீங்கள் எந்த துறையை சார்ந்தவராக வேணால் இருங்க. பட் இந்த விஷயத்தை நீங்கள் தெரியாமல் நம்ம இந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணவே முடியாது. எல்லாத்துக்கும் பேஸ் முதல் விஷயம் த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது தான்.